சொன்னா ஸ்ரீரங்கத்து ஊழமுக்கு நாராயணன் சொன்னா நானே நான் ஏற்கனவே எனக்கு வந்திருக்கேன் புதுச்சேரி நலிப்பேட்டை புத்தூரக்கார புதுச்சேரி நலிப்பேட்டையில ஆதிப்பு மகள் தேர்ந்து ஈக்கணும்னா இருக்காரு மாமா ஆதிப்பு மகள் தேர்ந்த கீழே நக்க அன்னைக்கு வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து என்பனால குழந்தையே இன்னை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி 1000 பேர் ஒன்று கூடி ஈங்க போய் நங்கன மகன் நம்புனாங்கன்னு பண்ணி வணங்கி பெரிய பூஜை பண்ணி ஆ காலத்தில் எலுமிச்சகரை பூஜை அடியில உழுந்துருத்து அந்த எலுமிச்சகரை எடுத்து எங்க அக்கா அங்கே சொல்லி குதித்து எங்க அக்கா பேச துண்ணுட்டு 10வது மாசத்திலே அழகான பொம்பளை உழுந்துருத்து அதுக்கு பேர் என்ன தெரியுமா ஆதிமலாறு பேர் ஆரியமாலா பேது வச்சு அனுமதி ஜோஷியிட பரவலட்சி அந்த ஜாதகத்தை கரிச்சு பார்க்கும்போது 14 வயது வந்தது யாதவ தேவகன் அதை சிறை எடுக்கிறான்னு சொல்லி ஒரே ஒரு பொம்பளை பிடிக்கப்பட்டு ஒரு தேவகம் வந்து சிறை எடுப்பதா அப்படின்னு சொல்லி ஊருக்கு தூரமா பெரிய கோட்டை கட்டி அங்க கொண்டு வச்சிருக்காரு மாமா பிறகு எதுக்கு வச்சிருக்கா அது ஏக்கு வச்சிருக்கா நான் கடி குடுமினியதா கல்லு பறியாம கடிமாமா ஊசி இல்ல எங்க அக்கா பிறகு நான் யாரு நான் வந்து முன்னு மாமனா முறமாமன் அது நாய் மாமன் நாயிட பேசிக்கலாம் அவச்சாதமடா பெருஞ்சாவே நான் தாலி கட்ட போற முதல் மாமன் தாலி கட்ட போற மாமன் அது நேருக்கு வந்துட்டு அப்ப 10 சுப்பா 10 ஆண்டு 10 சோம சைடு எல்லாம் வந்து கூடியாச்சா எல்லாம் வந்து கூடிட்டா மாமா எல்லாம் மங்களகரமா இருக்குது மங்களகரமா இருக்கா சரி போலாமே ராமகமே இருக்குடா போய்கிட்டே இருக்கிறேன் அப்ப 10 சுப்பா 10 நாங்கள் 1000 பேர் ஐயமார்கள் அப்ப 10 சுப்பா 10 நாங்கள் 1000 பேர் ஐயமார்கள் அப்ப 10 சுப்பா 10 நாங்கள் 1000 பேர் ஐயமார்கள் 1000 பேர் கொட்டை செல்வோம் 1000 பேர் ஒன்று கூடி ஆரியப்பூ கொட்டை செல்வோம் நாளைக்கு ஊர் சிரிக்கி மாமா சரண சரண வரும் இனத்தவரே நீங்கள் ஐயன்மார்களே எழுந்திருங்கள், ஸ்ரீரங்கம் அல்வெட்டு பல்லாண்டு காலம் வாழ்வீர்கள். எழுந்திருங்கள். வணக்கம் என்று சொல்லுங்கள் மாப்பிள்ளை. இன்றைய வெள்ளிக்கிழமை அடிவைப்பு காலை எழுந்து கெஞ்சிக்கு சென்று நீராடி குங்கும பொத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மாப்பிள்ளை ஆடுவதும் பாடுவதும் சோபனம் கட்டுவதுதான் வழக்கம். இதுதான் குல பண்பாடு. அப்படியா? நேரம் ஆயிருச்சா? ஆகட்டும் மாப்பிள்ளை. மாமா ஓமன கொட்டுனா கல்ல ஆமா மாமா
சோபனமே சோபனமே சுமசோபித தமிழ் பாட சோபனமே சோபனமே சோல போட்டுக்கிட்டே மாமி சோல போட்டுக்கிட்டே இன்னைக்கு கால் எடுத்து வச்சோமோ சோள சோறே கிடைக்க மாட்டேங்குது. இது வார்த்தை என்ன சொல்லாதடா. தெரியுமா உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் 20 மாடு வச்சு நான் கார் போட்டு தெரியும். நீ எப்ப பிறந்தியோ நாசமா போச்சு. இப்ப சோள பூரா மாவா போச்சு மாமா. காடு பூரா தரிசாகி களம் பூரா சோள பூரா அங்க நெல்ல நடுறதுக்கு பதிலா கல்ல நடுறாங்க. பிளாட் 250 லட்சம். சோபனமே சோபனமே சுமசுவாமி சுனீர் அடிக்குமாடா. வாங்க 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 மாமா. நல்லா இருக்கிற மாமா. என்ன பண்றது வரிசையா நாடகம். ஆமா சரி மாமா. குட்டியா ஊர்வசி துரோத்தம மாதிரி நீங்க உட்கார்ந்து பார்த்து அதோட சொல்லி முடியும். விடுதலை இருக்கும். யார் இங்கே பெண்ணே? நாட்டிய மாமா வணக்கம் மாமா எப்ப வந்தீங்க செய்யாம செய்ய எதுக்கு மாமா கூப்பிட்ட எனக்கு தெரியாது எப்படி அதோட சிறையாகணும் அவ்வளவுதான். சரி மாமா வசந்த முல்லை போல வந்து அசைந்து யாரும் புறாவே வசந்த முல்லை போல வந்து அசைந்து யாரும் புறாவே மாயமையா நாளறிவேனே மாறவா ஓடிவா வசந்த முல்லை போல வந்து அசைந்து யாரும் புறாவே அறியாமலே மந்திர கணாலே சுந்தர மகனி செய்யும் சுந்தர மணியை புகையும் குட்டி ஆடி ஆட்டம் சங்கீத முறைப்படி முதியவர்களுக்கெல்லாம் பிடிக்கும். என்னை போல இறகு சுத்தமா புதுக்கலடா. புடிச்சு பாத்தீங்களா? பிடிக்கலையா? கப்பாவுல போட சொல்றேன் மாமா. அந்த பொண்ணு பரதநாட்டிய பெண். நீங்க டப்பால போட்டு சொல்லி கொடுங்க. கப்பாவியா நான் சொல்லிட்டாங்க. டப்பாவா எனக்கு தெரியாது நான் சொல்லிட்டானே. சண்டைக்கு வந்த மாதிரி சண்டை போட பாத்தீங்களே. ஐயோ வலிக்கும் மாமா ரத்தம் வந்துடும். சின்ன ராஜாவே நடுவலி என்ன தெரியுது. அந்த பாண்டாவே உருட்டு நாயி கொடுக்குது. அங்க கொடுக்கிற நாயி கைகாலு அங்க கொடுக்கிற நாய் இந்த நாய் கார்த்திகை மாசம் தான் ஒல்பு ஒல்புன்னு வருது. கூட்டனூது குட்டமணி பாகபுடிக்கே வந்தாமணி ஆச்சமணி அத்தி யாரை சொல்லி சொல்றீங்க மாமா
நம்ம வண்டியில் வரும்போது நான் உனக்கு போன்ல ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன்ல, அந்த பாட்டு பாடு மாமா. குறுக்கு சிறுத்தவளே நீ குத்திக்கிட்டு போய்த்தவளே, குத்திக்கார ஒத்திக்கிட்டு பார்த்தையில் ஓடி போவவளே. மாமா அந்த பாட்டு இல்ல, அது ஒரே எழுத்து பாட்டு. மாமா பூம்பாவா ஏபை ஏபை மாமா இந்த ஊ சொல்லியான ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன்ல போன்ல வரும்போது, அந்த பாட்டு பாடு மாமா. சொல்லியா மாமா, சொல்றியா மாமா. அது சீ மாமா விடிய விடிய தான் தெரியுது வீட்டுல ஓன் டைவர்ஸ் ஒன்னையா பண்ணி வச்சாங்க. மாமா செய்ற அப்பதான் மாமனை கிளம்பும். ஏறி நல்லா மாமா ஏத பத்து புரண்டா தன்னனே மணி கொட்டுக்கிறா 2 பேருமே சாப்பிடுறா. அட ஒவ்வொருத்தரும் போடுங்க சாமி, ஒவ்வொருத்தரும் போடுங்க. எதுடா ஐயோ எடா பின்னாடி செய்யறேன். மாமா நீ என்னமோ செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்புறம் நான் சொல்லியே என்னமோ ஒரு மாதிரி செய்யற அப்படி மாமே. ஒழுங்கு விடாம சாப்பிடுங்க. ஒழுங்கு விடாத மாமா கருமம். அட பாவிகளா. என்னடா வெளியே நெத்திரி ஒழுகுது. ஐயோ ஐயோ பையனுக்கு வேணுமா கொடுப்போமா, இந்த முன்னாடி இருக்கிற பையனுக்கு வேணுமா. பக்கமே திரும்பவே மாட்டேங்குது கருமம். எந்த வேலையும் ஒரு ஆள் கூட செய்யல. மாமாவுக்கு ஒழுங்குது என்னை பார்க்கோங்க. மாமாவுக்கு வெள்ளையா நல்லா கரண்ட் இல்லாத மாமா அப்படியே ஒரு பாட்டு ஒன்று பாடு மாமா. போகுமா பாடு. சரி மாமா நான் சொல்ற மாதிரி சொல்லு. சுப்பிரமணி, வேலுசாமி, புளிய மரம், வேப்ப மரம். சூப்பரா பாடுற மாமா. மாமா கொஞ்சம் கையில ஊத்தி கொடு. வாழைப்பட திங்கராசை கூட போயிருக்கும். கருமம் கண்டாது நல்லா புள்ளத்தாச்சு வேண்டாம். மாமா டில்லி இருமையாடா. ஐயோ சாமி அந்த பயலுக்கு வேணா கொஞ்சம் கொடு. ஐயோ நல்லா கரண்ட் இல்லாத பழனிக்கு போயிரு சாமி பஞ்சாபரம் அரைக்கிறதுக்கு போ. ஆட்டு கூட வாயில அது ஒழுங்கு விட்டு இல்ல. இந்த வாரம் சுசிலா கட்ட சிறப்பா இருந்ததல்வா. அப்ப பட்டு சுப்பா பட்டு சுப்பா பட்டு
மாமா நாங்க 4 பேருமே இசை கலைஞர்கள் மாமா. அரண்மனை வித்வான்கள். வாய்ப்பு அப்படி தெளிவா சொல்லு மாமா. சிறப்பு உண்டுன்னு சொல்லு. என் பேரா மாமா? என் பேர் எப்படி சின்னதா சொல்லவா பெருசா சொல்லவா மாமா? என் பேர் ரொம்ப சின்னதா சொல்ற பெருசா சொல்லிட்டா? என் பேரு உடுக்கடி உலகநாதே மாமா. உடுக்கடி உலகநாதன் இல்ல, உடுக்கடி. என் பேரா பிச்சை முத்து. பிச்சை முத்து மாமா. சரி அங்க உங்க பேரு கொட்டை வீக்கம். அப்படி பேரு எப்படி எங்க பேரெல்லாம் எப்படி? ஓ கடையோ அருமை அருமை. அங்க போனதே குதிரை சந்திரன் விழுகிறது. ஓஹோ சரி மாமா. எதுக்கு பேர கேக்குறேன்? எதுக்கு மாமா எங்க பேரெல்லாம் கேட்டீங்க? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கு எங்க அக்கா பிள்ளைக்கு கர்மாதியா எனக்கு எங்க அக்கா பிள்ளைக்கு படிக்கிறாங்களா? எனக்கு எங்க அக்கா பிள்ளைக்கு கரசை வந்துடுறீங்களா? அது என்னதான் மாமா இப்ப சொல்ல வர்ற? கருவான்மடா. இந்த இளவு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? இந்த கருவாந்த பூ இளவுன்னு சொல்லலாம். ஆமா உனக்கு வயசாகி போச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? இப்பயே வண்டி ஆயில் லீக்கேஜ் ஆகுது உனக்கு. இப்படி மாமா நீங்களா பால் உள்ள இருக்க பால் சொல்ல வெளியே வருது. அப்ப எதுக்கு? இந்த அவள் பேர் நாகமுத்தம். ஓஹோ நாகமுத்து. நாகமுத்தால நாரப்பாயோட சேர்த்து இதெல்லாம் கிடம் பழம்பீங்க. எல்லாம் உங்கள்கிட்ட தான் மாமா பழகணும். என்கிட்ட பழக முடியாதுடா. வீட்டுல கிட்ட தான் போய் பழகணும். என்ன பண்றது? அதே எதுக்கு நான் பேரை கேட்கறேன்? எதுக்கு மாமா? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கு எங்க அக்கா பிள்ளைக்கு கல்யாணம். சரி கல்யாணத்துக்கு இன்னைக்கு பிபி ஊதி தும் தும் அடிச்சு ஓடு தாலி கட்டணும். நாங்க ஓடு தூக்கிட்டு வந்துருவோம். என் பொண்டாட்டி. ஆமா என்னடா என் பொண்டாட்டி? ஏன் உன் பொண்டாட்டி என்ன தூக்கிட்டு வர கூடாதுன்னு இருக்கு? ஏமாமா இப்படி இருப்பீங்களாடா? ஆமா இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் 7 கடை வெட்டாலும் நான் சாப்பிட்டே போயிடும். மாமா முன்னால கூட்டிட்டு வரும்னு சொன்ன மாமா. நீ தப்பா நினைச்சுக்கிட்டியோ? தப்பு தப்புக்காரங்க தாத்தா இருக்கு. ஆடையா நம்ம கிட்ட இருக்க கூடாது. சரி போய் போது சொல்லுவாமா. அதனால நீங்க நாங்க வேறு சேர்ந்து நல்லா அடிச்சுட்டீங்கன்னா நல்லா அடிச்சு ஐயா அத வாசி சொன்னீங்கன்னா சரி என்னத்த மாமா? அட்வான்ஸா? வாங்க என்ன பேசுங்க? என் பேரா பிச்சை முத்து. கல்யாண பாட்டு ஓஹோடு இருக்கணும். என் மாமா பாட்டு பிடிக்கலையா? நான் தான் ஓஹோன்னு போகணும். பின்ன சும்மா சொன்னா ஆகுமா? சொல்லுவாமா மாமா? ஆமா ரொம்ப பெருசான நல்லா இருக்காரம்மா. ஆமா ஆமா மாமா இங்க பாரு மாமா. உன் கல்யாணத்துக்கு வாசிக்கணும். தமிழ்நாட்டுல உனக்கு யார் இந்த மாதிரி வாசிக்க முடியாது? வாசிப்பு வாசிப்பேன். ஆமா நீ அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து உதவி கொடு. இப்ப பாரு எப்படி வாசிக்கணும் மட்டும் பாரு மாமா. நீ கொஞ்சம் முன்னாடி நில்லு. வேடிக்கை மட்டும் எங்களுக்கு வாசிக்க தெரியும்.
ஏ மாமா மாமா நாங்க அங்கே போயிட்டு வந்தோம் மாமா. வீரபாண்டிய பண்பாட்டு கழக தலைவர் சத்தியமூர்த்தி அவர்கள் 100 ரூபாயும், தடா கோயில் 50,000, மாவட்ட கவுன்சிலர் இந்திரா புகழாந்தி மாமா அவர்கள் 100 ரூபாயும் அன்பு வைத்து நாகமுத்தரனுக்கு தெரிவித்தார். மாமா எப்படி எங்க வாசிப்பது எப்படி மாமா? ஏன் மாமா? ஒரு மனிதனாகப்பட்டவன் சரி வாழ்ந்தாலும் 4 பேர்த்தோட வாழணும். போகும்போது அவனுக்கு 4 பேர் வேணும். ஆமா நம்மளுக்கு யார் இருக்காங்களோ இல்லையோ, ஆனா நீங்க 4 பேர் இருக்கிறீங்களா? உனக்காக நாங்க 4 பேர் இருப்போம் மாமா. என்னைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். ஹரிச்சந்திர நாடகம் கண்டிப்பா காசு இல்லாம நடத்தி கொடுத்துறோம் விடு. ஓஹோ ஏன் மாமா? ஆளு எல்லாத்தையும் நானே கூட்டிட்டு வந்துடுறேன். ஹரிச்சந்திர நாடகம் உங்க வீட்டுல கண்டிப்பா நடக்கும். ஏன் மாமா கவலைப்படுற? இவ்வளவு தூரம் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டுருக்கீங்க, உங்களுக்காக நாடகம் கூட வைக்க மாட்டோமா என்ன? நாங்க எல்லா பேரும் ஆனா பூந்தேரு தான் மாமா. எவ்வளவு லட்சம் தரமான பூந்தேரு பாரு. இதே மைக் செட்டுக்கார கூப்பிட்டுக்கலாம், பந்த சும்மா பயங்கரமா போட்டு விட்டுலாம் விடு. ஏன் கவலைப்படுற? நான் இருக்கேன் மாமா உனக்கு. நீங்க செய்யறீங்களோ இல்லையோ சொல்லும் போது எனக்கு நிறைஞ்சு போச்சா. எனக்கு அம்பளிப்பு கொடுத்து கௌரவித்த அன்பான உள்ளங்கள் வாழையடி வாழையாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஏன்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரம் போகக்கூடாது. ஆமா ஆமா, என்ன நிறைய பேர்த்த உருவாக்கி இப்படி மேடையில் நிக்க வச்சுட்டு நான் போகணும்னு ஆசையோடு இருக்கிறேன். அந்த உள்ள இருக்கணும் நடிகனுக்கு. என்ன ஒரு பேரு போக உன்னை செஞ்சுட்டு போகணும். ஆமா ஆமா. ஆனா இந்த நாடகத்தை நான் இப்படி வேஷம் போட்டது உலகம் எங்கும் பரவி இருக்குது. ஆமா ஆமா. ஆனா இதை அழிக்க முடியுமா? முடியாது மாமா. அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, ஆனா இருக்கணும். சரி, 4 பேர் நல்லா இருங்க, எல்லாம் நல்லதான் செய்யுங்க. சரி மாமா. போது நீங்க எல்லாம் எங்கடா போயிட்டு வந்தோம் மாமா? நாங்களும் அதுக்குதான் போயிட்டு வந்தோம். டைம் ஆயிடுச்சுட்டு அப்படியே உடியாண்ட குளிக்க பிடிக்காம. இதுக்கா? ஆமா. நீங்க போங்க. சரி, எங்க வேணாலும் போங்க. நேர ஆத்துக்கு போய் தலையில தண்ணி ஊத்திக்கிட்டு வந்த மாமா. நாங்க ஆத்துக்கெல்லாம் போனோம், ஆத்துல தண்ணி இல்ல மாமா. தண்ணி இல்ல. எப்படா தண்ணி இருக்கு? ஏன் கொஞ்ச நேரம் சிலு சிலுன்னுச்சு. கொஞ்சம் மலர் கொஞ்சம் மலர் எப்படி வருது? பாதி போன பக்கம் ஏதியும் பாலாகும். சரி,
தண்ணிக்கு நீங்க கவலைப்படாதீங்க. ஆ, கடல்லையே தண்ணி வத்தினால் நம்ம கிட்ட தண்ணி வத்தா எங்க அதை வத்தி 1 மாசம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். இல்லடா. ஆ, ஓர புகை புகை தள்ளி கிடக்குதுடா. போச்சா? அதான் சங்க பூசி மாதிரி அப்படி கூட தொட்டா உள்ள போயிருது. ஆ, தண்ணி அடிக்கலாம்னு பார்த்தா சரி. அந்த கவலையத்தை குச்சி ஒடிச்சு போச்சுடா. அது என்ன மாமா சொல்ற? மோட்டர் போடலாம்னு பார்த்தோம்னா காயும் போயிடுச்சு. சரி. தண்ணி அப்படியே கிடதண்ணியே கிடக்கு. மணி நீ சிரிக்காதே. நெசமான ஆடு தனியே கிடக்குதா? சும்மா கிடதண்ணி அப்படியே கிடக்குதுடா. ஆ, நீங்க வந்ததே சுத்தம் பண்ணணும். சரி மாமா. வாய் வச்சுனீங்க உரிச்சு கொடுக்கடா. ஐயோ, உரியா போட மாட்டோம். உறிஞ்ச தண்ணி எடுத்துருவோம் மாமா. ஏன் அடிச்சு முடிச்சது என்கிட்ட வாங்க. சரி ஏய், மாமா. ஒருத்தர ஓரமா வச்சுட்டு ஒவ்வொருத்தர வாக்கடா. ஏன் 4 பேர் சேர்ந்து வந்தா? 4 பேர் சேர்ந்தா நான் எப்படா தாங்கு? நமக்கு ஏன் தாங்கிக்க மாமா? கேடி தாங்காதுடா. ஆ, பூரா கிடதண்ணியே ஓஹோ, வந்து ஓரம் வச்சுட்டு சரி. சுத்து சுத்தம் சுத்தி என்னத்த மாமா? ஓஹோ, என்னத்தனு கேக்குறீங்க? எதை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? வேற இல்ல, மாதிரி இல்ல, பார்த்தா. நூல் இந்த பூநூலா? ஏண்டா பூநூலா? பூணுன்றா? ஆஹா. ஏய், கண்டதை சொல்லாதடா டேய். சரி மாமா. பூரா நம்மளதான் உட்கார்ந்து எதை சொல்லிக்கூடா அவன். ஆ, ஆ. அது வேற ஓடிட்டு கிடக்குதுடா. சத்தியமா சொல்ல மாட்டேன். ஆமா, இங்க பாரு. ஆ, பூமா சொல்லுங்க, இந்த மாதிரி இருக்குது. ஆ, அப்படி சொல்லாதடா. அப்புறம் புனுகு சவாது புடுக்கு சவாது வாசுடா. அது புடுக்கு சவாதா? புனுகு சவாதுடா. புழுகு சவாதா? சே, உங்ககிட்ட நான் வாயே திறக்கலடா. இல்ல, திறந்துதான் பாரு மாமா. மாமா ஏதாவது கொடுத்துட்டு மாமா, இவ்வளவு தூரம் உன் பாட்டுக்கு நாங்க வாச்சிருக்கிறோம். எனக்கு ஏதாவது பார்த்து கொடு மாமா. உன் கல்யாணத்துக்கு நாங்க எப்படி 4 பேர் வாச்சிருக்கோம். ஏதாவது பார்த்து அட்வான்ஸ் கொடு. ஏன்டா, இதான் எங்க கொண்டாந்து கொடுத்தது? அந்த பையனை. அப்படியா? ஆ, தம்பி, மாமா இத புடிக்கிட்டா தம்பி, மாமா. வாழ்க்கையில ஆ, எது வந்தாலும் சரி. வர்றத கையில பிடிச்சோம். கண்டிப்பா வாழ்க்கையில ஒண்ணு வந்துச்சு, கண்டிப்பா புடிச்சுக்கிட்டேன். தவற விட்டுட்டான். ஆ, வாழ்க்கையில ஏகப்பட்டது தவுத்து போயிருமடா. தவற விடவே மாட்டேன் மாமா. வர்றதை எட்டி பிடிச்சுக்கணும். கண்டிப்பா புடிச்சுக்கிட்டேன். நாங்க வாரு என் பிறந்தவங்க பார்த்துட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில வந்ததை எட்டி பிடிச்சோன்னே எதை பிடிக்க சொல்றாரோன்னு யோசிக்கிறேன். நீ பிடிச்சது அவ்வளவுதான்டா. ஆ, இனிமேல் பிடிச்சி நான் அட்டிதான் கிடைக்கும். சரி, நான் போயிட்டு வரேன். சரி மாமா. நீ வேற பசிக்கு ஆமா, சாப்பிடுறேன். சரி மாமா. ஹலோ ஹலோ